Hello students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் என்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் மேக் பண்ணுறது எப்படி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நார்மல் மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் பண்ணுறது, இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் ஒரு ப்ரூச் பின்னில் கூட நம்ம அட்டாச் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படி, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் இதை ஹேர் கிளிப்பாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி சூப்பராக நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்டேயே ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ், 3 கிளாஸுமே ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. நியூவாக நீங்கள் ஜாயின் பண்ணுனா கூட ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நான் இன்றைக்கி ஷெல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஷெல்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து சீக்வன்சஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஷெல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதில் எனக்கு தேவையாக ஒரே ஒரு கலர் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணேன். நான் இப்போ காட்டுற அந்த சீக்வன்சஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய சைடு ஹோல் சீக்வன்ஸ், அதோட சைஸ் வந்து பெருசாக இருந்தால் இன்னுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேட் ஷீட் எடுத்துட்டோம். வேட் ஷீட்டில் 2 சர்க்கிள் நான் வந்து ஒரே சேம் சைஸில் வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேட் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து கிளாத் கூட யூஸ் பண்ணலாம், கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இது நம்மளோட கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இதை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வேட் ஷீட்டையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ஷீட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஷெல்ஸை எடுத்து வரிசையை அரேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளோட டிசைன் வந்து ஓவரால் கம்ப்ளீட் ஆகிரும். நம்ம வந்து க்ளூ வந்து கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணணும். அந்த க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷெல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு தான் ஒரு 1 மினிட் 1 to 2 மினிட் நம்ம டைம் விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஷெல்ஸ் வந்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி 2 லேயர் ஷெல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுவே பெரிய சர்க்கிளாக எடுத்துருந்தேன்னா இன்னும் நிறைய ஷெல்ஸ் கவுண்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சின்னதாக போதும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சைஸ் சர்க்கிளில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து டிஆராக மேக் பண்ணும்போது நம்ம எப்படி மேக் பண்ணமோ அந்த மாதிரி 2 சைடும் நான் பீட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மெட்டல் ஒயர் எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 டிஃப்ரெண்ட் சைஸில். இப்போ வந்து நான் 3 பீட்ஸுமே ஒரே டைம் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். இதுக்கப்புறமா நான் பண்ணுறது ஒவ்வொரு பீடாக போட்டு 3 பீட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் இப்படி மேக் பண்ணாமல் வேறு மாதிரி கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பீட்ஸும் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு பிளாங்காக ஷெல்ஸை வச்சு மட்டும் பண்ணால் அது வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். இன்னும் அதை வந்து அழகாக்கணும், பீட்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பீட்ஸ் வந்து நான் எடுத்தேன். இந்த கம்பி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்பவே வீட்டில் வச்சுருக்கும்போது அது பெண்டாகி இருக்கும். பெண்டான கம்பியை நீங்கள் வந்து சரி பண்ணோன்னே ஒரு ட்ரிக்கு நான் வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெட்டல் ஒயர் வந்து பெண்டாகி தான் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கிளியராக எனக்கு அந்த இடத்துல எடுக்க முடியலை, நானே எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானே எடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை நீட்டமாக நீங்கள் 2 ஹேண்ட்லேயும் வச்சுட்டு எப்படி பண்ண போகிறீங்கன்னா அதை அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹையை ஃப்ரீயாக விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ஏதாவது இந்த மாதிரி கம்பி உங்களோட பில்லர், ஏதாவது ஒரு மாடிக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கம்பி, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பி, அந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட கம்பி வந்து அப்படியே கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அது ஒரு சின்ன ஒயர் மாதிரி இருக்கும், அது வந்து வெளியே வந்திருக்கு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து நான் நிறைய நேரம் பண்ணேன், வீடியோ வந்து எனக்கு கிளியராக எடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால தான் அப்படி இருக்குது. மற்றபடி அது சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய சீக்வன்சஸை செல்ஸும் யூஸ் பண்ணலாம், சீக்வன்சஸும் யூஸ் பண்ணலாம், பெட்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதை அரேஞ்ச் பண்ணும்போது ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். நான் ஒன்று அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வரிசையாக ஒரு லேயரில் 6 பெட்டல்ஸ் 6 ஷெல்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லேயரில்
3 ஷெல்ஸ் கொடுத்தேன். இதுக்கப்புறமா சென்டரில் 3 பெட்டல்ஸ் 3 ஷெல்ஸ் கொடுக்குறேன். இந்த ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் லைட் ஷேடு ஆரஞ்சு ஷேட் மாதிரி வந்துச்சு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். கலர் சூஸ் பண்ணுறது, மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, அதோட மெஷர்மெண்ட் சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இதை வந்து நம்ம பேங்கிள்ஸில் கூட மேக் பண்ணி நம்ம பண்ணலாம். பேங்கிள்ஸில் ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்கும், சூப்பராகவே இருக்கும். எதுலனாலும் நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் கூட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்லேயும் நீங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ணலாம். ப்ரூச் பின்னில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே ட்ரெஸ்க்கு நீங்கள் போடுற மாதிரி யாராவது எல்லா ட்ரெஸ்லெஸ்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக இந்த மாதிரி சென்டரில் வைக்கக்கூடிய இந்த ப்ரூச் ஒரு மெட்டீரியல், இது வந்து நமக்கு ப்ரூச் டிசைன் சொல்லி நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும். அதை சென்டரில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எண்டில் 2 இந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் கொடுத்து நம்மளோட டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும். இப்படி நம்ம பண்ணும்போது நல்லா அது ட்ரை ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ கூட எனக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரை ஆகலை. இதுக்கப்புறம் நான் இந்த லீஃபை அட்டாச் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் டைம் கொடுத்து விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா அது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணோன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகி அது வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கப்புறமா நீங்களே சொல்லுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண எல்லா டிசைன்ஸ்லையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு வந்து சூப்பராக தோண டிசைனாக இந்த ஒரு டிசைன். ஸோ நான் இது வந்து ஒரு அலிகேட்டர் கிளிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் நான் சொல்லி தந்திருக்கேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்ட்டு. அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கேட்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ தரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பக்கத்தில் தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ப்ராப்பராக பொறுமையாகவே சொல்லி தந்திருக்கேன். அந்த மாதிரி தான் இதையும் நான் வந்து ஒரு அலிகேட்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை 2 சைடும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அலிகேட்டர் கிளிப்பை நம்ம அதில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டா போதும். எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே பாருங்கள். ஸோ நான் அகெயின் சொல்ல விரும்பலை, சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இதே மாதிரி சூப்பர் டிசைன்ஸ் நம்ம கிளாஸில் நம்ம சொல்லித்தர போகிறோம். நீங்களும் இந்த ஃப்ரீ ப்ரூச் கிளாஸை ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த பேட்ச் வந்து ஏப்ரல் மந்த்து ஃபஸ்ட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் யாராவது அதில் ஜாயின் பண்ணணும், அடுத்த பேட்ச்சில் நீங்களும் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேபி ஃப்ராக் காம்போசிட்டோட டீட்டெயில்ஸ் வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேபி ஃப்ராக்கு, ஹைப் பெல்ட்டு மேக் பண்ணுறது, ஹேர் ஆக்சசரிஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஷூ மேக் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போசிட்டாக நம்ம ரெடி பண்ணுறோம். பர்த்டே பேபி ஃப்ராக் காம்போசிட்டு ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். நம்ம புரிகிற மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் எடுத்து அதை கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான், கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். கம்மியான ஃபீஸ் அமௌண்ட்டில் அதை கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் அமௌண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா கூட தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிளானிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.